நல்லா யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷமா நீங்க கட்சியில இருந்து உங்களுக்கு பதவிகள்லாம் கொடுத்து அவங்களுடைய வாரிசுகளே இன்னைக்கு வந்து தாவேகால போய் சேர்றாங்க அப்படின்னு சொன்னா நாத்தாக்காவுக்கு விழுகின்ற வாக்குகள் அப்படின்றது பெரும்பாலும் நோட்டாவுக்கான ஆகும். சரிங்க, அண்ணாமலை வந்த அப்புறம் தான் மற்ற தலைவர்களை விமர்சனம் செய்வது எல்லாமே அண்ணாமலையோட கோஷ்டி தான் ஆரம்பிச்சிச்சு. பரிவார்ன்ற வார்த்தையை திருமாவர்கள் அடிக்கடி சொல்வாரு, சங் பரிவார்னு. இவங்க என்னைக்காவது பரிவார்னு சொல்லிக்கிறாங்களா? இப்போ வந்து அமித்ஷா மோடி எல்லாம் மோசமானவங்க ஆயிட்டாங்க. நான் அப்படி சொல்ல, பாஜக என்ன பண்றீங்க நான் கேட்கிறேன். அவங்க மோசமா இல்லையான்றது அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா? இப்படியே நீங்க பழம்பெருமை பேசிட்டு இருந்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் விடுங்க, பூமரங்கள்னு சிரிச்சுட்டு போவாங்க. பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனையாளர் சொல்ற நிகழ்ச்சியில் நம்மிடையே அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜேகே சார். இப்போ அண்ணாமலையோட இரண்டு கோஷ்டிகள், பாஜக ஒரு பக்கம், பாஜக அப்படின்னு சொல்லிச்சிட்டாங்க பேரை, இன்னொரு பக்கம் அண்ணாமலையின் அணி. இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. அதாவது வந்து ரெண்டு பேரும் கையில் கத்தி கொடுத்தா வெட்டி குத்து லெவலுக்கு போயிடும் போல் இருக்கு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, ரெண்டு பேரும் களத்துக்கு வர மாட்டாங்க. அந்த நம்பிக்கை இருக்குது. ரெண்டு பேரும் ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியா இதில் மட்டும் தான் சண்டை போட்டுருப்பாங்க, தவிர களத்துக்கு வர மாட்டாங்க. இரண்டு பேருமே அந்த நம்பிக்கை நமக்கும் இருக்குது. ஸோ இந்த அண்ணாமலையின் இந்த வீத லீடர்ஸ் கூட்டம் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஒரு விஷயம் யூ ஹாவ் டு அப்ரிஷியேட் ஜேகே. உள்ளுக்குள்ளே சேர் போட்டது 25,000 அப்படின்னு சொல்கிறாங்க, வெளியில் நின்று பார்த்தாங்க. ஸோ ஒரு 2 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கெல்லாம் போக விரும்பலை. ஜீரோஸ் மதிப்பு கிடையாது. ஒரே ஒரு கம்பாரிசன் மட்டும் நான் கேட்குறேன். கரூரில் அன்றைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பார்க்க வந்த கூட்டத்தை விட இந்த கூட்டம் அதிகம். அதை எல்லாரும் ஒத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன ஒரு டிசிப்ளின்டு ஃபோர்ஸாக இருந்தாங்க பொள்ளாச்சியில். சார், அது ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க, இந்து முன்னணியிலேருந்து வந்தவங்க திருப்பரங்குன்றம் மீட்டிங் போடும்போது அதே மாதிரி தான் இருந்தாங்க. இதைத்தான் நான் ஒரு மிகப்பெரிய கான்ட்ராஸ்டாக பார்க்குறேன். இந்த பக்கம் தாவேகா, அப்போ அந்த பக்கம் வி த லீடர்ஸ். ஏன்னா இன்னும் கட்சி ஆரம்பிக்கல, பேர் வைக்கல அப்படின்றதுனால நம்ம அப்படியே நம்ம சொல்லுவோம். எப்போவுமே சரி நீங்கள் எடுத்துக்கங்க, திமுக அதிமுக இரு துருவங்கள், சரியா? ஆனால் அதிமுக தலைமை அப்படின்றது ஒரு விதமான கரிஸ்மா, திமுக தலைமைன்றது இன்னொரு விதமான கரிஸ்மா. ரெண்டு பேரும் திரையுலக தொடர்பு இருக்கின்றது. இவர் நடிகர், இவர் வந்து கதை வசனகர்த்தா. ஆனாலும் ஒரு நடிகருக்கு எதிராக இன்னொரு நடிகர் சொல்ல போனால் ட்ரை பண்ணாங்க. ஜேகே ஞாபகம் இருக்கா? முக்காமுத்து வச்சுட்டு பாட்டெல்லாம் பாடி பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகலை. பட் அப்புறம் அவங்க உடனடியாக ரியலைஸ் பண்ணிட்டாங்க, நம்ம ஸ்ட்ரென்த் என்னவோ அதுக்கு ப்ளே பண்ணுவோம், ஒரு நடிகர்னா நடிகர் வேணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ட்டு கலைஞரே வந்து இவருக்கு எதிராக. ஆனால் உதயநிதி அந்த சட்டத்தை கொஞ்சம் உடைச்சாங்க உதயநிதி மேட்டரில். அது கரெக்டு. பட் இங்கே இன்னைக்கு திமுக ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே இந்த மாதிரியான அது அண்ணாமலை அவர்களை தான் சொன்னார், இந்த மாதிரி கல்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. பட் நீ என்ன சொன்னாலும் சொல்லாட்டாலும் வந்து அங்கே அண்ணாமலை தான் ஃபேஸ், அதை தவிர வேற எதுவும் கிடையாது. பட் அந்த கல்ட்டு பாலிடிக்ஸ்லேருந்து வெளில வரணும்னா என்ன பண்ணணும்னா, அவங்க ஒன்றா அவங்கள கல்ட்டு ஃபிகராக நினைக்கட்டும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்க கூடாது, அதுதான் முக்கியம். அந்த கூட்டம், அந்த டிசிப்ளின், அவருடைய அந்த பேச்சு, அதெல்லாம் பார்க்கும்போதே ஓகே, அந்த கல்ட் அப்படின்றத அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் அவ்வளோதாங்க, அவர் என்ன சொன்னாலும் அதுதாங்க, அவர் மேலே நீ என்ன குறை சொன்னாலும் என் தலைவன் ஐயா அப்படின்னு. பட் தலைவன் அந்த ஒரு இதில் வந்து நம்ம சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நடந்துக்க கூடாது. ஸோ அதுதான் அதை பிரேக் பண்ணிட்டார் அப்படின்றத நம்ம பார்க்குறேன். அடுத்தது அந்த டிசிப்ளினும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இல்லை சார், அந்த டிசிப்ளின் நான் என்ன சொல்கிறேன், இவங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி இதுலேருந்து வந்தவங்க தான். ஸோ அந்த டிசிப்ளின் கேரி ஆன் ஆகல, பிரச்சனை கிடையாது, மாட்டில. அதாவது அது எங்கேருந்து வந்ததுன்ற விஷயம் இல்லை, இப்போ இங்கே இருக்கு, இந்த பக்கம் அது இல்லை. ஸோ அதைத்தான் ஒரு கான்ட்ராஸ்ட். அதுக்கு தான் நான் வந்து எம்ஜிஆர் கலைஞர் அப்படின்னு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். அடுத்தது இன்றைக்கும் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலை, 50 லட்சம் வரட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. 2031 சொல்லியிருக்காரு. இன்னும் சில பேர் வந்து பஞ்சாயத்து தேர்தலில் நிற்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றிலாம் அவர் எதுவும் கமிட் பண்ணிக்கல. இருந்தாலும் இது வந்து ஒரு நீண்ட பயணம்னு தெரிஞ்சு தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ரைட்டு, இவங்கெல்லாம் வந்து பொறுமையுடன் பயணம் செய்பவர்கள். சும்மா அங்கே வந்தமா எனக்கு நாலு பதவி கூட அது பண்ணு அப்படின்ற கும்பல் இல்லை. ஸோ இவங்க நிஜமாகவே ஒரு மாற்றத்தை நோக்கி, அது கொஞ்சம் தாமதமான பயணமாக இருந்தாலும் நாங்கள் சரின்னு ஏற்றுக்கிட்டு வந்தவங்களாக தான் நான் பார்க்குறேன்.
இதெல்லாம் வந்து உண்மையான கரெக்ட் சார். மாற்றத்துக்கான இல்லை, நீங்கள் சொல்றது கரெக்ட். ஆனா இவர் என்ன சொல்றார், ஊழலற்ற ஒரு இயக்கமா இருக்க போறேன்னு சொல்றாரு. ஆனா கூட இருப்பவர்கள், நீங்களே உங்களுக்கே தெரியும், நான் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உடன் இருப்பவர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஊழல்வாதிகளாக தான் இருக்காங்க கூட இருக்கிறவங்க. அவர்கிட்ட நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, என்னங்க நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, பட்டு பல மாவட்டங்களில் பல பணத்தை அடித்தவர்கள் தான் இப்போ வந்து உங்ககிட்ட சேர்ந்துருக்காங்கன்னு. அவர் என்ன சொன்னார், நான் கதவை திறக்கிறதுக்குள்ளே இவெல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இருக்கார். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியுதுலேயே வந்து பல ஊழல்வாதி உள்ளே போயிட்டாங்க. இது எப்படி வந்து அவர் டைல்யூட் பண்ணி வெளியாட போகிறார்? சரி, இன்னும் கட்சி ஆரம்பிக்கவில்லை, நிர்வாகிகள் அப்படின்னு யாரையும் அந்த போஸ்டிங்லெல்லாம் போடலை. நீங்கள் ஒரு கட்சி அப்படின்னு சொல்லும்போது 1000 பேர் 1,00,000 பேர் வந்து சேர தான் செய்வாங்க. எல்லார்கிட்டையும் போயிட்டு முதல்ல போயிட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, இல்லை அந்த எலெக்ஷன் அஃபிடவிட் மாதிரி உன் மேலே எத்தனை கேஸ் இருக்குது அப்படின்ட்டு ஃபைல் பண்ணு, அப்படி சொல்லி நம்ம யாரையும் சேர்க்க முடியாது. இதுதான் ஒரு அரசியல் கட்சி. அந்த கட்சியுடைய பயணம் எப்படி இருக்குது அப்படின்றது தலைவரை பொறுத்தது. ஒரு ஆஃபீஸில் ஸ்ட்ரிக்டாக ஆஃபீஸர் வந்து உக்காண்டாருன்னா அங்கே எல்லாருமே பயப்படுவாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க. ஆஃபீஸர் அப்படி இப்படின்னு சொன்னால் இவங்க தலைக்கு மேலே ஏறி ஆடுவாங்க. இதுதான். ஸோ அதை வந்து இப்போ குறைன்னு சொல்ல முடியாது. அந்த கட்சியில் இந்த மாதிரி ஐடென்டிஃபைடு பர்சன்ஸ் ஒரு உழவு பண்ணிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு பதவி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அப்போ அந்த கேள்வி வரும். ஸோ அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த கேள்விக்கு போய்க்கலாம். மற்றபடி தலைவருடைய இன்டென்ஷன் ஒழுங்காக இருக்கணும். அதை வந்து நிஜமாகவே நேர்மையாக அந்த இன்டென்ஷனை ஃபாலோ பண்ணணும். சும்மா வந்து ஒரு ஆப்டிக்ஸ்க்காக சொல்லிட்டு நாங்கெல்லாம் நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுன்றது இப்போ நம்ம இந்த பக்கம் பார்க்க போகிறோம் கான்ட்ராஸ்ட். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. அதனால் சேரதாங்க செய்வாங்க, நம்ம அதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது, அவங்களுடைய செல்வாக்கு என்ன, அதிகாரம் என்ன, இதை வச்சு தான் நம்ம பார்க்கணும். இது நம்பர் 1. ஆனால் நான் இதை ஏன் மாற்றம்னு திருப்பி சொல்கிறேன்னா, நீங்கள் உலக வரலாறு படிச்சிங்கன்னா தெரியும். இன்றைக்கு வந்து சூப்பர் பவர் அப்படின்னு சொன்னால் ரஷ்யா, அதுக்கப்புறம் அமெரிக்கா. ஆனால் அதற்கு முன்னாடி காலகட்டத்தில் பிரிட்டனும் பிரான்ஸும், அதுக்கு முன்னாடி கலோனியல் பவர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஸ்பெயின், போர்ச்சுகல் இப்படி இருந்தது. உலகமெல்லாம் போயிட்டு ஆட்டையை போட்டாங்க. அது ரெண்டும் மறைஞ்ச பிறகு பிரிட்டன், பிரான்ஸ் வருது. அவங்களுடைய அந்த டையிங் ஸ்டேஜில் அமெரிக்காவும் யூஎஸ்எஸ்ஆரும் வெளில வராங்க. அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஷிஃப்டை நான் பார்க்குறேன். இங்கே வந்து சுதந்திரம் அடைந்த பிறகு அரசியல் வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், அதற்கு எதிரான ஒரு ஃபோர்ஸாக இங்கே கம்யூனிஸ்ட் தான் இருந்தாங்க. 67 மாற்றம் வருகின்றது, திமுக வருது. அப்போது இங்கே ஒரு பெரிய ஒரு சேர்னிங் நடக்குது. அப்போ காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய எதிர்கட்சியாக வருமா அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி பிரிட்டன், பிரான்ஸ் மாதிரி டையிங் பவர்ஸ் அவங்க அந்த காலகட்டத்தில். ஸோ வேறு ஏதாவது புதுசாக ஒன்று வந்தாகணும். அதுதான் வந்து நமக்கு 72ல் அதிமுகவை வருகின்றது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ அந்த ஃபேஸை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம்னு சொல்கிறேன். இப்போ தாவேகா வந்துருச்சு. அப்போ இந்த பக்கம் யாரு அப்படின்னும் போது அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. திமுகவும் அதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கின்றது. அதிமுகலேருந்து நிறைய பேர் போகிறாங்க, திமுகலேருந்து கொஞ்சம் பேர் போகிறது இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுது. அது கீழ்மட்டத்தில் யார் போவாங்க அப்படின்றது தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷமா நீங்க கட்சியில இருந்து உங்களுக்கு பதவிகள்லாம் கொடுத்து அவங்களுடைய வாரிசுகளே இன்னைக்கு வந்து தாவேகால போய் சேர்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ஏதோ இன்னைக்கு இவங்க ஆட்சியில் இருக்காங்க அதனால நம்ம போய் சேர்றோம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, 76 ஆட்சி கலைக்கப்பட்டதுக்கு பிறகு 89 தான் பதவிக்கு வராங்க திமுக. ஆனா அத்தனை வருஷமும் கட்சி கட்டுக்கோப்பா தான் இருந்தது. அப்பப்பா வந்து அது அதிமுக வந்த புதுசுல இங்கேருந்து போவாங்க வருவாங்க அப்படிலாம் இருந்ததே தவிர இந்த மாதிரி வந்து கட்சிக்கு எதிர்காலம் இல்லைன்ற மாதிரி ஆகலை. ஆனா இன்னைக்கு கட்சியில பெரிய அளவில் இருந்தவங்களே அவங்க இது சாதாரண தொண்டர்னு சொல்ல முடியாது, அவங்கெல்லாம் வந்து பல கோடிகளுக்கு அதிபதி. அவங்களே வந்து இங்க இருந்தா எதிர்காலம் இல்லை அப்படின்னு தானே அங்க போறாங்க. அதுதான் நான் சொன்னேன், இது வந்து பிரிட்டன், பிரான்ஸ் மாதிரி திமுக, அதிமுக அப்படின்னு. அப்போ அந்த வேக்குவமை ஃபில் அப் பண்றதுக்காகத்தான் நீங்க வீத லீடர்ஸா நான் பார்க்கறேன். இல்ல ஏன் சீமானோட வேக்குவம் கூட ஃபில் அப் ஏங்க, அதாவது சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது காமெடி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அவர் வந்து ஒரு நான் சீரியஸ் பொலிட்டீஷியன், கமல்ஹாசன் மாதிரி. அவர் என்னைக்குமே அவர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னோ எம்எல்ஏ ஜெயிக்கணும்னோ அவர் அதை பத்தி யோசிச்சதே கிடையாது. இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார், அந்த நேரத்துக்கு ஒரு ட்ரெண்டு அப்படின்னு மாற்றி ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அவர் 8% ஓட்டு வாங்கியிருக்காரு சார், இப்போ 4% ஆயிடுச்சு இல்லை.
அது விஜய் ஃபேக்டரால வந்துச்சு, இல்லைன்னா அவரும் எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குல்ல. இது நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நாத்தாக்காவுக்கு விழுகின்ற வாக்குகள் அப்படின்றது பெரும்பாலும் நோட்டாவுக்கான ஆல்டர்னேட்டிவ். நோட்டா ஒரு ஃபேஸ்லெஸ், வேறஸ் இங்கே ஒருத்தர் இருக்காரு. ஏன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த தம்பிகளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நாத்தாக்கா தொண்டர்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ், படித்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க, டாக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஆமாம். அவங்களே ஏன் இந்த மாதிரி போடுறாங்கன்னா இதில் ஆச்சரியமான உண்மை, பல பேருக்கு வந்து அவருடைய வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஆமாங்க எவன் வந்தாலும் திருட்டு போய்ங்க, எல்லாரும் ஊழல் தாங்க, அதனால ஏன் நோட்டாக்கு போடலாம், நோட்டானா அது ஒரு ஆளே கிடையாது, அதனால நான் இவருக்கு போடுறேன் அப்படின்னது. இப்போ அதற்கு, அதாவது இந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் மேலே இருக்கின்ற வெறுப்பு தான் அவருக்கான வாக்குகள். இப்போ அந்த வெறுப்பு இல்லை, ரைட்டு புச்சாவத்தர் வந்துக்கிறார் அப்படின்னும் போது அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் நாத்தாக்கா அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கும். நோட்டாக்கு ஒரு ஆல்டர்னேட்டா அவரால் வந்து நிச்சயமாக வந்து என்றைக்குமே ஆட்சியை பிடிப்பது, எம்எல்ஏ ஜெயிக்கிறது அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஒருவேளை திமுக அதிமுக 2 பேருமா சேர்ந்து இவங்களை நிறுத்துங்கன்னு சொன்னால் மட்டும்தான். சரியா? ஸோ அந்த வேக்குவமை ஃபில்லப் பண்ணுறதுக்கு தான் இங்கே மறுபடியும் அந்த பைப்போலாரிட்டியை நோக்கி தான் நாம் போய் கொண்டு இருக்கின்றோம். இது மாதிரி இனிமேல் திமுக ஒன்று, அதிமுக ஒன்று, தாவேகா ஒன்று, நாத்தாக்கா ஒன்று அப்படின்றதெல்லாம் இனிமேல் மறைஞ்சு போச்சு. மறுபடியும் ஸ்ட்ரிக்ட் பைப்போலார் பாலிடிக்ஸாக இப்போ வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் தாவேகா, இன்னொரு பக்கம் இவர் ஆரம்பிக்க போகின்ற கட்சி. இதுதான் வந்து முக்கியமான ஒரு ஷிஃப்டாக நான் பார்க்குறேன். இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. பட் இவர் கட்சியை ஆரம்பித்து அதுக்கு சின்னத்தை கொண்டு வந்து அதை மக்களிடம் சேர்த்து, அது இன்னொரு விஷயம். இவர் மோடியை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அவர் மோடியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வீத லீடர்ஸே வந்து அதில் பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் 31 தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் சில பேர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு, சில பேர்கிட்ட இன்னைக்கு காத்திரம் கூட பேசும்போது, இல்லைங்க நம்ம வந்து உள்ளாட்சி தேர்தல் நீ ரெடியாகுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ சில டைம் உள்ளாட்சி தேர்தல்ன்றாரு, நாடாளுமன்ற தேர்தல்ன்றாரு, அதுக்கப்புறம் 31ன்றாரு. ஸோ இன்னும் அவர் குழப்பமாகவே தான் தங்க கட்சிக்காரர்களுக்கே பேசிகிட்டு இருக்காரு அவர். கரெக்ட். அதாவது சில நேரங்களில் வந்து தெள்ள தெளிவாக எதையும் தலைமையில் இருக்கவங்க சொல்லலை அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஆளாளுக்கு ஒன்று பேசுறது அப்படின்றது வரத்தான் செய்யும். இப்போது உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தல் கூட எடுத்துக்காங்க. எல்லாம் கேட்கலாம், எப்படிங்க வந்து நீங்கள் பாஜகவை எதிர்த்துனா, பாஜகன்னு எங்கே இருக்குது இங்கே? இன்னைக்கு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இவங்க வந்து 2 பேரும் பயங்கரமாக கத்தி சண்டை போட்டுனுக்குறாங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னு. அவர் தான் போயிட்டார் இல்லை. இப்போ இதை பார்த்தீங்கன்னா சில பேர் போஸ்ட் போட்டிருக்காங்க, என்னங்க இதெல்லாம் ஒரு மீட்டிங்கா, எவ்வளோ பேர் வந்தாங்க தெரியுமா, இவங்க பாட்டுக்கு இவ்வளோ கதை விட்டுனுக்குறாங்கன்னு. சரிங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவரையே பார்த்துன்னுக்கிறீங்க. கட்சியை நீங்கள் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனோமா வேணாமா? வானதி சீனிவாசன் அவர்கள் தான் சொன்னாங்க, அமித்ஷா அவர்கள் சொன்னார், இது மாதிரி பாஜக ஆட்சி வருவதற்கு எல்லா உதவியும் செய்வோம் சொன்னார் அப்படின்னாங்கல்ல. அவர் நீங்கள் வெறும் அண்ணாமலை எடுத்து ட்வீட் போட்டுக்கிட்டு இருந்தால் மட்டும் கட்சி வளர்ந்துருமா? இல்லை, பிஜேபியில் மட்டும் கிடையாது, அவங்களாவது பரவாயில்ல, ஒரு ஃபோட்டோ போட்டு விட்டுறாங்க பிஜேபியில். இவங்க தமிழிசையை மொட்டை அடித்து அவர் அரெஸ்ட் பண்ணி இது மாதிரி சூழ்நிலை போடு. அதாவது இந்த 4 பேர் தான் காரணம்னு சொல்லி இவங்க முழுக்க இந்த அண்ணாமலை அந்த அணியினர் வந்து தொடர்ந்து அவங்க தான் ஆபாசமாக பேசிகிட்டு இருக்காங்க, இந்த வார் ரூம்ன்ற ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு. அதாவது இந்த வார் ரூம்னு சொல்கிறீங்க. அண்ணாமலை அவர்கள் தலைமை பதவி விட்டு போன பிறகு கூட மே 31, 2026 வரைக்கும் வார் ரூமுக்கு பணம் வந்திருந்ததுன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ எதுக்கு? அப்போ தலைவர் வேறு தானே. அப்போ தலைவருக்கே தெரியாமல் வார் ரூமுக்கு பணம் போச்சா, இல்லை வந்து அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியாமல் மேலிடத்துலேருந்து பணம் கொடுத்தாங்களா? ஒன்றுமே புரியல. அதனால் எல்லாருமே வந்து அவங்களே ஆப்பு வச்சுன்னுக்கிறாங்க. அடுத்தது ஆபாசமாக பேசினார்கள்னா யாராக இருந்தாலும் வந்து அது நடவடிக்கை எடுக்க வேண்டியதான். பட் இந்த மாதிரி பேச்சுக்களுக்கெல்லாம் வந்து கைது அவசியமா வேணா சொல்லிக்கலாம். இது வந்து இப்போ தாவேகா மாதிரி எந்த ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இது பாருங்க, எங்கள் கட்சிக்காரங்களை தப்பாக பேசினா மட்டும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கல. அவங்க பாசிசம்னு சொல்லிட்டோம். அவங்க தலைவர்களை பேசினாலும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், நாங்கள் நியாயமாக நடந்துக்கிறோம் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். சரி, இவ்வளோ சொல்கிறீங்களே, அப்போ அண்ணாமலை அவர்களை பற்றியும் அவர் மனைவியை பற்றியும் எவ்வளோ, இதில் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் வந்து பெருசாக ஒரு கடிதம் எழுதியிருந்தார், நாங்கள் இது மாதிரிலாம் பேசியிருக்காங்க, இது மாதிரிலாம் பண்ணுறாங்க, நீங்கள் கேட்கக்கூடாதா அப்படின்னு. இன்னைக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ தமிழிசை அவர்களை உருவகேலி பண்ணுறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கார். இன்றைக்கி தான் பண்ணுறாங்களா? அவங்களே என்ன சொன்னாங்க, இத்தனை வருஷமாக இதெல்லாம் பண்ணப்போ நான் வந்து தாங்கி கொண்டு கட்சியை வளர்த்தேன்னு சொன்னாங்க. அன்னைக்கெல்லாம் ஏன் வந்து என்னங்க இது மாதிரி வந்து எங்கள் தலைவரை உருவகேலி பண்ணுறாங்க, யாரும் எதுவும் நடவடிக்கை எடுக்கலைன்னு ஏதாவது கேட்டாரா? அவர் கேட்கல. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான அவதூறுகள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதை மண்ணை நோண்டி இது பண்ணி விட்டாரு அப்படின்னு, அது என்ன நடந்தது அப்படின்றத ஆதாரத்தோட சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் சில பேர் பாஜகவில் இருக்கவங்க திருப்பி அதான் சொல்லிட்டு இருக்காங்க, மண்ணு திருடுறார் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எந்த விதத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? இவங்களாவது ஆதரவாளர்கள், கட்சிக்காரங்க கிடையாது. அவங்க WTL சேர்ந்திருக்காங்களா இல்லையான்றதை அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. இங்கே கட்சியில் இருக்கவங்க எஸ்டாப்ளிஷ்டு பர்சன்ஸ்,
அவங்களே இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணும்போது இன்னைக்கு நேரத்தில் இதுக்கு முன்னாடியும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதையெல்லாம் கேட்காதவர் இன்னைக்கு மட்டும் இது மாதிரி கேட்கும்போது எனக்கு தெரிந்து அண்ணாமலை கட்சிக்குள்ளே வந்த அப்புறம் தான் எல்லாத்தையும் விமர்சிப்பதில் எனக்கே நானே பார்த்துருக்கேன். எல்லா தலைவரும் விமர்சிப்பது எல்லாத்தையும் அண்ணாமலை சேர்ந்த உடனே அவருக்கு இருக்கிற கோஷ்டிகள் தான் தொடர்ந்து தலைவர்களை விமர்சிப்பது. பாஜக தலைவர்களை இன்னும் கொஞ்ச நேரம் மோடியை விமர்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா மோடி என்பது மாபெரும் தலைவர், அவர் கீழெல்லாம் அண்ணாமலை வேலை செய்ய தவிர மோடி வேணும் அண்ணாமலை கீழே வேலை செய்யட்டுன்ற மோடியெல்லாம் பதிவுகள்லாம் போட்டுங்க. இது எனக்கு தெரிந்து அண்ணாமலை வந்த பிறகு தான் இந்த கல்ட்டே ஆரம்பிச்சது. சரி, கல்ட்டுன்னு சொல்றீங்க. அப்ப அந்த பக்கத்துல இருந்தும் இந்த மாதிரி நடந்திருக்குல்ல? எப்ப ஆரம்பிச்சது? சரி, எப்ப ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு அண்ணாமலை வந்த அப்புறம் தான் சார். சரிங்க, அண்ணாமலை வந்த அப்புறம் தான் மற்ற தலைவர்களை விமர்சனம் செய்வது எல்லாமே அண்ணாமலையோட கோஷ்டி தான் ஆரம்பிச்சு வச்சது. அது பாருங்க, அண்ணாமலை செஞ்சார் அப்படின்றதுனாலேயே எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் என்ன கேட்கிறேன்னா, அண்ணாமலை வந்தார் உடனே ஆரம்பிச்சதுன்னா அவர் தலைமை பதவி ஏத்துக்கின உடனே இவங்க யாரையும் திட்ட ஆரம்பிக்கல. கட்சிக்குள்ள இந்த மாதிரி அந்த 24ல் கூட்டணி வேண்டாம் தனித்து நிற்போம் அப்படின்னும் போது அப்போ அந்த உரசல் முதல்ல ஆரம்பிச்சது. 26 தேர்தலுக்கு முன்னாடி இவங்க அதிமுக கூட்டணி தான் வேணும் அப்படின்னும் போது அப்போ அண்ணாமலைக்கு எதிரான ஏராளமான குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் வந்தது. அப்போ இந்த சண்டை உச்சத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரெண்டு பக்கத்துலையும் தப்பு இருக்கு. யாரா இருந்தாலும் கருத்தா தான் சொல்லணும், உண்மையை சொல்லணும். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடக்கூடாது. இது அந்த பக்கம் பாஜக ஆதரவாளர்கள் என்று சொல்றவங்க கிட்ட ஆதாரம் இல்லாமல் அடிச்சு விடுவதுன்றது நிறைய இருக்கு. இப்ப ஆபாசமா பேசினாங்க இது தப்புன்னு சொன்னீங்கன்னா அப்ப ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை வைக்கிறதும் தப்பு தானே, சட்டப்படி குற்றம் தானே. ஸோ இது ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு. அதனால இதை யார் டீல் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு ட்ரூஸுக்கு வரணும். பட் சண்டை இருந்துட்டு போட்டோம். இப்போ அண்ணாமலை அது மாதிரி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பதில் சொல்லியிருந்தா அவங்க பாஜக வளர்ந்துருமா? இப்போ நான் கேட்குற கேள்வி, அவர் ஒன்றும் கட்சியே ஆரம்பிக்கலைங்க. பஞ்சாயத்து தேர்தலில் நிற்கலன்னே வச்சுப்போம். நீங்கள் கூட சொன்னீங்க இது மாதிரி சின்ன கொண்டு வரணும், எல்லா இடத்தையும் கொண்டு வரணும், இவ்வளோ வேலை இருக்குது. அவரால் ரைட்டு பஞ்சாயத்து தேர்தலில் நின்றா புதுசாக ஒரு சின்னத்தை கொண்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு கூட நம்ம வச்சுப்பாமே. நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஒரு பக்கம் அதிமுக அப்படியே கரைஞ்சினே போகுது. நீங்க ஒண்ணு கூட்டணியில் இருக்கீங்கன்னு சொல்றீங்க, திமுகவோட கூட்டணி போவோமா மாட்டோமானே உங்களால தெரியல, தேர்தல் நேரத்தில் முடிவு எடுப்போம் வேற சொல்லி நிக்கிறீங்க. அப்ப அதிமுக இருக்கவங்க என்ன யோசிப்பாங்க? அட்லீஸ்ட் இன்னைக்கு தேதியில அப்படிலாம் கிடையாதுங்க, திமுகவுடன் கூட்டணின்றது கிடையாது, அதிமுகவுடன் கூட்டணி உறுதியாக இருக்கின்றது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட அதிமுக யோசிப்பாங்க, சரி ரைட்டு அது ஒரு நேஷனல் பார்ட்டி, அவங்க சப்போர்ட் இருக்குது, அதனால எப்படியும் நம்ம கட்சி ரிவைவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். அதை விட்டுட்டு தேர்தல் நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா உடனே ஐயா என்ன இவங்களே கண்டுக்கு ஓடுறாங்க, அப்புறம் நம்ம இந்த கட்சியை நம்பி நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த மாஸ் எக்ஸோடஸ் அதிகமாவது இல்லை. அப்போ இதையெல்லாம் கண்டுக்காம விட்டுட்டு வெறும் அண்ணாமலை திட்டின்னு பாருங்க. அவங்க ஆபாசமா பேசுறாங்களா, சரி இருந்துட்டு போட்டோம். எத்தனை வருஷமா உருவ கேலி பண்ணாங்க, நீங்களே ஒத்துக்குனீங்க. உங்க கட்சியை வளர்க்கறதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. கன்ஸ்ட்ரக்டிவா இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க. இப்போ இந்த கரூர்ல இந்த நிலம் இது பண்ணது, அதுல வேற யாரோ ஒருத்தர் தான் இப்ப கேஸ் போட்டிருக்காரே தவிர பாஜக நயினார் அவர்கள் ட்வீட் போட்டாரு, கேஸ் போட்டாரா? திருப்பரங்குன்றம் விஷயத்திலையும் கேஸ் போட்டாங்களா? கருத்து மட்டும் சொல்றீங்க, வேற யாரோ கேஸ் போடுறாங்க, நீங்க உடனே பின்னாடி வரீங்க. உண்மையிலேயே நீங்க இது தவறு நடந்திருந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கோர்ட்ல அந்த ஹியரிங் தள்ளி வச்சிருக்காங்க. HRNC இவங்களெல்லாம் ரிப்ளை ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. இதையே பாஜக செய்யலன்னு நான் கேட்கிறேன். அப்போ நீங்க கொள்கைன்னு ஒண்ணு சொல்லுவீங்க, மக்களுக்காகன்னு சொல்லுவீங்க, பூசினா மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும்னு சொல்லிட்டு வேற யாராவது கேஸ் போட்டாங்கன்னா நீங்க கிரெடிட் எடுத்துக்கணும். அது பரிவார் அமைப்பில் இருக்கிறவங்க தான் கேஸ் போடுறாங்க. ஸோ அதில் எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? பாஜகவோட பரிவார் தான் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி போன்ற விஷயங்கள் பேசப்படுது. நீங்க சொல்றீங்க அப்படின்னு பாஜகவா என்ன பண்ணுது? அப்போ ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், இதை பாருங்க அவங்க எங்க பரிவார் தான், எங்க சார்பில் அவங்க கேஸ் போடுறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? ஏன் அவருக்கு திருப்பரங்குன்றத்தில் போய் நின்னாரு நைனா? நான் கேட்குறேன், நீங்க நிக்கிறது வேற, நான் கேட்கறது சொன்னீங்களான்னு கேட்கறேன். எங்க சார்பில் தான் போட்டார், அவங்க எங்க பரிவார். இந்த பரிவார்ன்ற வார்த்தையை திருமாவர்கள் அடிக்கடி சொல்வாரு, சங் பரிவார்னு. இவங்க என்னைக்காவது பரிவார்னு சொல்லிக்கிறாங்களா? அப்போ அங்க போய் நின்னாலே அவங்க கேஸ் போட்டு தானே சார் நிக்கிறது. இன்னும் எத்தனையோ பேர் போய் நின்றாங்க. அதனால நின்றதுனாலே அப்படின்லாம் சொல்லாதீங்க. எல்லாம் முடிஞ்சு அறுவடைக்கும் போது நான் போய் நின்றுக்கின்னு நான் கிரெடிட் எடுத்துக்கிறேன்றதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. சரி, அவர் போட்டா என்ன, நீங்களும் ஒரு கேஸ் போடுங்க. ஏன்னா ஒருத்தர் மட்டும் தான் கேஸ் பண்ணாமா, நீங்க போடக்கூடாதா? இல்ல அப்போ இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, அது எங்களோட தான் சேர்ந்து இருக்கார், அவர் போட்டா நாங்க போட்டா மாதிரி, நாங்க போட்டா அவர் போட்டா மாதிரி, அதையாவது சொல்லுங்க. சரி, அதை விடுங்க. இப்போ அந்த டீம்டு யூனிவர்சிட்டி பிரச்சனை, இதில் பாஜகவுடைய ஸ்டாண்ட் என்ன பண்ணாங்க? இந்த பக்கம் அதிமுக திமுக ரெண்டு பேர் மேலேயும் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க தாவேக்கால.
இப்போ பாஜகவுக்கு என்ன பிரச்சனைனா, ஓ 2 பேரும் இன்வால்வ்டா, நம்ம யாரோட போவோன்னே தெரியாது, அதனால எதுக்கு கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சும்மா இருக்காங்களா? அப்போது மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்க. சரி, இந்த கோவில் நிலம் போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் கேஸ் போட மாட்டீங்க. எதுவுமே பண்ணாமல் ஜனங்க மட்டும் உங்களுக்கு ஓட்டு போடணும்னா எப்படிங்க ஜேக்கு? என்னதான் பண்ண போகிறீங்க நீங்கள்? அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு, ரைட்டு, அவர் என்ன ஒன்றா பண்ணிட்டு போட்டோம், அவர் வந்து நம்பிக்கை துரோகின்னு பட்டம் கொடுத்துட்டீங்க, இருந்துட்டு போட்டோம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கட்சியை? அதில் மாநாடு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிக்கிறீங்களா? சரி, நீங்கள் ஒரு மாநாடு போடுங்க, போட்டியாக வேணாம், புதுசாக ஒன்று போடுங்க, வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போடுங்க. கட்சியை வந்து நாங்கள் வந்து புத்துயிர் பாய்ச்ச போகின்றோம், செய்யுங்க. எதுவுமே செய்யாமல் இப்போ சமீபத்தில் வந்து ஏதோ ஹோட்டலில் மீட்டிங் போட்டாங்கன்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்து கூப்பிட்டு திட்டிக்கிறாங்க. அது ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. ஆமாம், அதான், அதாவது அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இப்படி தான் சிந்தன் பைட்டக் அப்படி போடுவாங்க. அதுக்கப்புறமா தான், ஏன்னா அதுக்கு மேலே அங்கே ஆள் இல்லை போல இருக்குது. ஒருத்தர் வந்து அது என்னது ஹோம் தியேட்டரில் மீட்டிங் போட்டார், அந்த மாதிரி மறுபடியும் நீங்கள் பழைய நிலைமைக்கு வந்துட்டீங்கல்ல. அப்போ திருப்பி அங்கேயே பண்ணிருக்கிறீங்க. ஆளுங்கட்சியுடைய குறைகளை சுட்டி காட்ட வேண்டும். இந்த கரண்ட் பிரச்சனையில் என்ன பண்ணீங்க? ஊழல்னு சொல்றாங்க, திமுக ஊழல், குடும்ப ஊழல், ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்காங்க சார். பெண்கள் பாதுகாப்புக்காக ராஜரத்ன ஸ்டூடியத்தில் வந்து நயினா நாகேந்திரன் தலைமை ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த அளவுக்கு ரகசியமாக இருந்திருக்கு போல இருக்கு, பெருசாக ஒரு ட்ராக்ஷனே இல்லை. சரி, இப்போ வந்து அந்த ஊழல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் வரும்போது என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி வந்து இது ஊழல் ஆட்சி, குடும்ப அரசியல், இதை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான விசாரணைக்கு இன்னும் அனுமதி வரலையாம? என்ன ஊன்றீங்க சொல்லுங்க. இல்லை, அது என்ன பண்ண போறீங்க? அப்போ அது ஊழல் இல்லையா, விசாரணை இல்லையா? விசாரணை எதுக்கு? ஊழல். அமித்ஷா மோடி எல்லாம் மோசமானவங்க ஆயிட்டாங்க. நான் அப்படி சொல்லல. பாஜக என்ன பண்றீங்க நான் கேட்கிறேன். அவங்க மோசமா இல்லையான்றதை பத்தி நான் இல்ல. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மோடி ஐயா, அமித்ஷா ஐயான்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப வந்து ஏன் அமித்ஷா நடவடிக்கை எடுக்கல, ஏன் மோடி நடவடிக்கை அப்ப கூட எடுக்கல, அப்ப யாரும் பேசவே இல்லை அதை பத்தி. நல்லா கேட்டீங்க. அவங்க பேசாததுக்கு என்ன குறை சொல்ல முடியாது. ஏன்னா நான் இந்த கேள்வியை ரொம்ப நாளா கேட்டுனுக்கிறேன். இவ்வளோ ஏங்க தேர்தலுக்கு முன்னாடி இடி வந்து ஒரு லெட்ரு அனுப்புகிறாங்க டிஜிபிக்கு, அப்புறம் அந்த கோர்ட்டுக்கு போகுது அந்த நேரு அவர்கள் விவகாரத்தில். அப்போவே நான் கேட்டேன், இவ்வளோ நாளாக நீங்கள் வச்சுன்னு தூங்குறீங்களா? அதை விட இன்னொன்று கேட்டேன், 2019 தேர்தலா? ஆமாம், அதுக்கு முன்னாடி தான் கதிர் ஆனந்த் அவர்கள் வேலூரில் எலெக்ஷன் ஏன் நிறுத்தி விட்டு அதுக்கப்புறம் தள்ளி வச்சாங்க. அந்த தேர்தலில் நின்று ஜெயிச்சிட்டாரு, 24 தேர்தலையும் நின்று ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 25 சம்மன் அனுப்புறாங்க. இவ்வளோதான் உங்கள் டக்கா? இப்படிலாம் இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் ஊழலை ஒழிப்போம்னு சொன்னால் ஜனங்க எப்படிங்க ஏற்றுப்பாங்கன்றதை நான் தொடர்ச்சியாக கேட்டுன்னு தான் இருக்கேன். அவங்க கேட்கறத என்ன சம்மந்தப்படுத்தக்கூடாது, சரியா? அப்போது ஒரு கட்சியாக இன்னி தேதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணாமலை விட்டுருங்க, அது வந்து நான் ஸ்டார்டர்னே வச்சுப்போம். சும்மா ஒரு நம்பிக்கை துரோகி, சும்மா காசு கொடுத்து கூட்டத்தை சேர்த்துட்டாருங்க, அப்படியே வச்சுப்பாங்க. அப்போ இன்னைக்கு அதிமுக கலகலத்து போய்விட்டது. இப்போ திமுக மட்டும்தான் ஓரளவுக்கு மிஞ்சி இருக்குது. அப்போ அந்த இடத்துல பாஜக வரணும்னா என்ன பண்ணணும்? அப்போ திமுக இவங்க ஒரு பக்கம் கேஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நீங்களும் அதை கூட சேர்ந்து ரைட்டு, எதிரி யாருமே இல்லைன்னா அடுத்தது தாவேகா வெர்சஸ் பாஜக பண்ணணுமா வேணாமா? அதனால தான் தாவேகா என்ன பண்றாங்க, திருப்பி இந்த பக்கம் திமுக அப்படியே சொல்லி நிற்கிறாங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம பாஜக வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அப்போ நீங்க வரக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, வரணும்னு நீங்க காமிக்கணுமா வேணாமா? அதுக்கு என்ன பண்றீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. அப்போ பிஜேபியோட பி டீம்னு அண்ணாமலை சொல்றீங்க, அப்ப அது உண்மையா இல்லையா? அப்படி இருந்தா இந்த அளவுக்கு வந்து கழுவி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. நீங்க சொன்ன மாதிரி கத்தி சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. இப்பவும் சொல்றேன், பாஜக அந்த ரிவைவல் மோடுக்கு வரணும் அப்படின்னா நிச்சயமா பண்ணலாம். அஸ்வத்தாமன் இருக்கார், அவரை நீங்கள் வந்து தலைவர் பதவியில் கொண்டு வந்து வச்சு இதை பாருங்கள், 3 வருஷம் இல்லை 5 வருஷம் நீங்கள் வந்து கட்சியை மறுபடியும் மேலே கொண்டு போகணும் அப்படின்னு அவர்கிட்ட அந்த டாஸ்க்கை கொடுங்க. நீங்கள் தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு, என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியாது, பண்ணவும் மாட்டார், யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. திருப்பி நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா, இப்படியே நீங்கள் பழம்பெருமை பேசிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கவங்களாம் அதை பற்றி அந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு இன்னைக்கு இருக்கிற ஜென்சிக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் திருப்பி ஒன்றும் அதையே சொல்லிடுவீங்க, நாங்கள் 84, 89, 95 இப்படியே கதை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த கதையெல்லாம் விடுங்க, பூமரங்கள்னு சிரிச்சுட்டு போவான் அவன். அப்போ கட்சியை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்கல்ல. நீங்களும் கட்சியை கொண்டு போக மாட்டீங்க. புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா அவரை குறை சொல்லிக்கினே இருப்பீங்க. அண்ணாமலையை மட்டும் குறை சொல்லிக்கினே இருந்தால் போதும், கட்சி வளர்ந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி ஜெயக்கே.
நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.